ஹாய் காய்ஸ், இது ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் கோடில் வந்து சொலாரா மேப்னு புதுசாக ஒரு வந்திருக்கு. அதான் பார்க்க போகிறோம். சார் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த சொலாரா மேப் வந்து கிளாஸ் கோட் மட்டுக்கும் வரல, பேட்டில் ராயல்லாம் வந்திருக்கும். பேட்டில் ராயலு, கிளாஸ் கோடு, சிஎஸ் ரேங்கு, பிஆர் ரேங்க் எல்லாத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்த மேப் அப்டேட் வந்து 2 இல்லைனா 3 நாள் தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேம் பிளேயை. ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா இஸ் செட் இன் விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு நம்ம போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த சொலாரா மேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடர்ன் இடமே சொல்லலாம். அப்போ இது என்னடா இடம் மாடர்னாக இல்லாமல் கொஞ்சம் ஓல்டாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அங்கே ட்ரெயின் கூட பார்த்தீங்கன்னா வந்து கோலில் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ இது மாடர்ன் இடம் தான். இது ஒரு இடம் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில. பட் ஆனால் இது ஒரு மாடர்ன் இடம் தான். இங்கே பாருங்கள் ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த ட்ரெயின் மூவ் ஆகவும் செய்யும். பட் ஆனால் ட்ரெயினை நீங்கள் அது மேலே கிளாஸ் கோடில் ஏறினீங்கன்னா சேஃப் ஜோன் விட்டு வெளியே போகும். வெளியே போயிடுச்சுனால தான் நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு எழுத்து பயங்கரம் குறையும். ஸோ அதனால் ட்ரெயினில் ஏறுங்க. சேஃப் ஜோன் விட்டு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போச்சுன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபிஷிங் இங்கே ஒருத்தன் ஐயோ என்னடா இப்போ சொல்லியிருந்தாங்க. சுடாதரா இங்கே ஹெட்ஷாட் போட்டு அப்படியே ஹெட்ஷாட் ஒரு ஷாட் சுட்டுறா அவனை தயவு சுட்டுறா. ரிவைவ் பண்ணுறாங்க. ரிவைவ் பண்ணுங்கடா வந்து ஐயையோ ரிவைவ் பண்ணாமல் போகிறாங்களே. நீ ஒரு லாக் ஆகலாம். ரிவைவ் பண்ண மாட்டேன். ரிவைவ் பண்ண மாட்டேன். அடப்பாய் நானாக வந்து ரிவைவ் பண்ணனால இப்போ கொஞ்சம் ஓடி வந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்சைடு வந்து நம்ம அப்படியே வந்து இவன் ஒருத்தர் உட்கார பட்டன் தானே கொடுத்தேன். டிஜே போட்டு அப்படியே மெடிக்கெட் போடுவோம். 4 மெடிக்கெட் வச்சுருக்கோம். அதனால நல்லா மெடிக்கெட் போட்டுவோம். நல்லா மெடிக்கெட் போட்டு வச்சுமா அப்படியே ஆளை முடிஞ்சு இன்வென்ட். இப்போ பாருங்கள் எழுத்து அப்படியே சல்லுன்னு ஏறுதா. உங்கள் மேலே ஒருத்தர் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாம் முடிச்சிருக்கேன் அவனை. எனக்கு மேலே அவ்வளோவே முடிச்சிருவான்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ வேகமாக ஓடி போய் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு. இன்னும் நோ 95 இன்னொருத்த வந்திருக்கான். ஏன்டா இந்த மாதிரி ஐடி வச்சுருந்தா. நானும் ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடி வச்சுருந்தேன். அந்த ஐடி பேர் என்னன்னா வந்து ஹசார்டு 1 2 3 என்னமோ ஒன்று வரும். நானும் அப்போ ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். அடுத்து என் கசின்ட்டு கேட்டேன், இது எப்படி வந்து பேர் நீ மட்டும் ஹரிஷ்னு வச்சுக்கிட்ட, எப்படி வந்து எனக்கு மட்டும் வரமாட்டேங்க அப்படின்னு. அவன் பேர் ஹரிஷ். அவனு கேட்டேன் அவனுக்கு மட்டும் எப்படி வருது. அவன் சொன்னான் கேம் ஸ்டார்டிங்லேயே இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஐடியெலாம் நான் போக வச்சுட்டு அந்த ஐடியிலே நான் பெருசாலாம் ஒன்று வச்சுருக்கல. அடுத்து இப்போ வந்து நான் ரோஹித்னு புதுசாக ஒரு ஐடி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒருத்த படுத்துக்கிறான். நான் உட்கார பட்டன் கொடுத்தா படுத்துக்கிட்டே இருக்கான். தூக்கம் வருதாடா உனக்கு. படுத்துக்கிட்டே இருக்கான் கைஸ். ஒருத்தர் இருக்கான்டா. 2 பேர் கைஸ். இதுக்கு நம்ம சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. லாக் ஆனானா ஓடி போயிடணும். இவங்கெல்லாம் இருக்காங்க கைஸ். நீ ஒன்றும் இவ்வளோ நான் தைரியமாக இருக்க. இதுக்கு தான் கைஸ் சொன்னேன். நம்ம பார்த்தீங்கன்னா எழுத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் இந்த சைட் போட்டுப்போம். மெடிக்கெட் வேணாம், ஸ்கில்லை வச்சு நம்ம ஏற்றிடுவோம். நம்ம மெடிக்கெட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஐயோ இதுக்கு நான் மெடிக்கெட்டே போட்டிருப்பேன். எவன் எந்த சைடில் இந்த லாக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க. பாருங்கள் எவனுமே இல்லை. பின்னாடி தான் அங்கே நினச்சேன்டா கீழேருந்து ஒருத்தன் சுட்டுருக்கான் நம்மளை. பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுட்ருக்கான். அப்படியே ஓடிடுறா. ஐயோ கண்டிப்பாக அவன்லாம் ஒருத்தன் மட்டும் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. உருப்படியாக ஏதாச்சும் வேலை பாடுறா. நான் 2 பேர் லாக் பண்ணிட்டேன். நல்லா தான் ஓரளவுக்கு நல்லா தான் விளாட்றான். முடிச்சிருவான் தான் நினைக்கிறாங்க. பாருங்க ஒரு ஆள் தாங்க இருக்கான். கீழே இருக்கான்டா போய் பாடுறா. மைக் ஆன் பண்ணி சொல்லுவோமா. இந்த மாதிரி ஹிந்திக்காரனாக இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சுது. எனக்கு ஹிந்திலாம் ஒன்றும் தெரியாது. இங்கிலீஷ்காரனா கூட பிரச்சனை இல்லை. ஈஸ் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வந்துட்டாங்க ஈஸ். முடிச்சிடுறா தயவு செஞ்சு முடிச்சிடுறா. காப்பா குவான்ட்ரா டேக் டவுன்னா தான் 4 பேர் கொண்டுருக்காங்க. நம்ம வந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்றோம். அல்லாவில் முடிச்சிட்டானே பிரபாக்குல் கைஸ். சூப்பராக விளாட்றான். என்ன கன் வச்சுருக்கான்னு தெரில. அதே ஷார்ட் கன்லாம் வச்சுருக்காங்க கைஸ். ஷார்ட் கன்ஸ் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போட்டு தள்ளுறேன். எனக்குலாம் எப்படிலாம் விளாட்றீங்க எனக்கே புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னை வாங்கிப்போம். இது ஆண்ட்ரூஸு ஆர்மரியா. ஏன்னா நான் வச்சுருக்க ஸ்கின்னே ஆண்ட்ரூஸ் கிடையாது. அவைக்க நல்லாயிருக்கு. அதனால் நான் ஆண்ட்ரூஸ் போட்டிருக்கீங்க. ஆண்ட்ரூஸ் யார் ஃபஸ்ட்டு? ஆண்ட்ரூஸ்னால் வந்து எங்கள் டியூஷனில் படிக்கிற ஒரு அண்ணா. ஆண்ட்ரூஸை போய் யாருன்னு தெரில எனக்கும். ஆண்ட்ரூவா? ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் நிறைய நீளமாக முடி வச்சுட்டு வருவானே ஆண்ட்ரூ கைஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருங்க கைஸ். எனக்கு தான்டா லூட்டு. எனக்கு தான்டா. அப்படியே எல்லாம் அப்படியே இருங்க. நான் லூட் எடுத்துக்கிறேன் அப்படியே. அங்கே ஒரு திருக்காண்டா சுடுங்கடா. இல்லைண்ணா சுடாமடா. நான் வேறு கண்ணாமனா இன்னொருத்தன்
இந்த கன் இங்கே இருந்து நம்ம ஒன்றும் கிடைக்கல. பட் ஆனால் நமக்கு பூயா கிடச்சி நம்ம ஆனால் கண்டிப்பாக நமக்கு பூயா கிடைக்கும். ஆனால் பாருங்க கைஸ், நீ என்னடா அப்படியே இருக்க, என்ன ரிவைவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையா போடா. P90 கிடச்சிருச்சா அடப்பாய். நான் P90 கரெக்டாக எடுக்கும்போது இப்படி பண்ணீங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு P90 கிடச்சிருச்சு கைஸ். P90 பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்று. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வர வந்திருக்கு. இந்த இடம் செம்மையாக இருக்கும் கைஸ். இருங்க இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு நானும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மஷ்ரூம் வாங்கிப்போம், க்ளோவால் எல்லாம் வாங்கி வச்சுப்போம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்னைப்பரை போய் ட்ராப் பண்ணியிருந்தேன். அவன்டா ஸ்னைப்பர் எடுப்பேன். அந்த ரவுண்டில் நீங்கள் ஸ்னைப்பர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கலாம் முடியாது. தோற்று வேணால் போவீங்க நீங்கள். சீக்கிரம் ஓடுறா டே ஒருத்தர் எதுக்குடா ஸ்மோக்கை போடுற டே லூஸு மாதிரி ஸ்மோக்கை போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்லைடு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைடு வழியாக நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம். வேணா அந்த மாதிரி பின்னாடி போய்க்கலாம். கெட் ஆஃப் இருக்கா வந்து வெளியேறிடுவான். இந்த மாதிரி சூப்பர். இந்த மாதிரி கெட் ஆஃப் கொடுக்குறான்னா வெளியேறிடுவான். இது பார்த்தீங்கன்னா வந்து சொலாரா மேப்பில் மட்டும்தான் உண்டு, வேறு எதுலையும் கிடையாது. இந்த மாதிரி போயிட்டு வரலாம். ஒரே இதில் கூட வந்து 2 பேர். ஐயா இதெல்லாம் தெரியும். க்ளோவால் ஒன்று வேஸ்ட்டு பண்ணேன். பரவாயில்ல, இன்னும் 2 இருக்குது. சுட ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று க்ளோவால் போட்டுப்போமா. நீங்கள் யாரும் சுட ஆரம்பிக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் நம்ம. கீழே ஒருத்தர் இருக்கான். ஐயோ கைஸ், நான் சும்மா ரைட் பண்ணிட்டு இருந்தால் பாருங்களேன் எத்தனை பேரை நான் ஸ்பாட் பண்ணிட்டேன். நீங்களே இப்போ 2 பேரை ஸ்பாட் பண்ணிட்டேன் நான். அடுத்து அந்த சைடு தான் இருக்கேன். நம்ம இங்கேயே இருப்போம் கைஸ். இருங்க நான் வந்து திரும்ப போய் பார்க்குறேன் நான். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் சேவ் ஜோன் ஆகுதா கைஸ். நானே நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே அந்த சைடு ரைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேவ் ஜோன் விட்டு வெளியெலாம் போயிருக்கேன். இவன் ஒருத்த கண்ணான்னு சுடாதரா அவாக்கே நல்லாக்கு. ஐயோ அவ்வளோதான் கைஸ் காலி. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியே காலி பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே குதிச்சுடுவோம் கைஸ். ஷாப்பா 50 HP குறைஞ்சிருச்சு கைஸ். இருங்க ஸ்கில்லு அதுவே எழுத்து ஏற்றிக்குவோம். அடுத்து நம்ம EP வச்சு கூட எழுத்து ஏற்றிக்கலாம். ஸோ வந்து பூயா டாரா டக் 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 ரா அப்படி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பாய்.